வணக்கம். இந்த லெக்சரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒர்க், எனர்ஜி அண்ட் தென் பவர். ஸோ முதல்ல ஒர்க்குனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஒர்க்குனா என்ன அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவோம்? ஒர்க்குனா வேலைன்னு சொல்லி சொல்லுவோம். இது எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்? யூஸ்வலாக ஃபார்மர் இஸ் டூயிங் ஒர்க் ஆன் இஸ் ஃபீல்டு. உழவர் தன்னுடைய நிலத்தில் வேலை செய்து கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி ஒர்க்கு அப்படின்றத வேலைன்னு சொல்லி நம்ம தமிழில் பயன்படுத்துவோம். இப்போது ஃபிசிக்ஸில் இந்த ஒர்க்னா எப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ நான் ஒரு ஒர்க்குனான்னு யூஸ்வலாக என்ன சொல்லுவோம்? ஒரு பொருளை இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைக்கிறத ஒர்க்குன்னு சொல்லி சொல்லலாமா? ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த பிளாக்கை நான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்த போகிறேன். அதாவது x=0 அப்படின்ற பொசிஷன்லேருந்து x=x அப்படின்ற பொசிஷனுக்கு நகர்த்த போகிறேன். ஸோ இப்படி நகர்த்தணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த பாடி மேலே நான் எஃப்ன்ற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணேன் அப்படின்னா இது வந்து x=0ன்ற பொசிஷன்லேருந்து x=x அப்படின்ற பொசிஷனுக்கு நகரும். ஸோ அப்போ ஒர்க் டன் அப்படின்றத எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ஒர்க் இஸ் நத்திங் பட் த ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அதாவது ஒர்க்குன்றது நம்ம எவ்வளோ தூரம் நகர்த்துகிறோம் அப்படின்ற டிஸ்டன்ஸும் நம்ம நகர்த்துறதுக்காக அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் அது ரெண்டுத்தோட ப்ராடக்ட் தான் ஒர்க் டன் சொல்லி சொல்லலாம். இதை வந்து வெக்டாரிக்கல் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒர்க் இஸ் நத்திங் பட் அ டாட் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்படி இல்லை அப்படின்னா ஒர்க் இஸ் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் காஸ்டிட்டா. இது எப்படி ஒர்க் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் காஸ்டிட்டா? எஃப் டாட் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் காஸ்டிட்டானா நம்மளுக்கு தெரியும் ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏபி காஸ்டிட்டா. ஸோ அப்படி தான் ஒர்க் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் காஸ்டிட்டான்னு சொல்லி வருது. சரி, இங்கேயும் எஃப்எக்ஸ் காஸ்டிட்டா வரணும், எஃப்எக்ஸ் சைன் தீட்டான்னு சொல்லி வரலாம்ல. ஸோ இது ஏன் எப்படி வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதல்ல இங்கே வந்து ஒரு பிளாக் இருக்குது. இந்த பிளாக்கை ஒருத்தர் வந்து ஆங்கிளி ஓரியன்ட் பண்ணி இழுக்கிறாரு. அதாவது நேராக இப்படி இழுக்காமல் ஸோ ஒரு ஆங்கிள் கொடுத்து இந்த பிளாக்கை இழுத்துட்டு போகிறாரு. ஸோ அப்படி ஆங்கிளாக ஓரியன்ட் ஆகி ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அதை வந்து நம்ம காம்பனன்ட்ஸாக ரிசால்வ் பண்ணணும். அதை எப்படி அப்படி ரிசால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஐ காம்பனண்ட் வந்து எஃப் காஸ்டிட்டான்னு கிடைக்குது, அந்த ஜே காம்பனண்ட் வந்து எஃப் சைன் தீட்டா கிடைக்குது. இது எப்படி கிடைக்குது அப்படின்னா, நம்ம வந்து இந்த லென்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு வந்து ஹைபாட்டினஸ் வந்து எஃப்னு தெரியும். அண்ட் தென் ஐ நீட் டு ஃபைண்ட் திஸ் லென்த். அப்போனா என்ன ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம்? சைன் தீட்டா யூஸ் பண்ணலாம். சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினியூஸ். ஓகே, ஸோ ஹைபாட்டினஸ் வந்து ஸ்மால் எஃப்னு தெரியும், அதுதான் நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸு. அதோட ஜே காம்பனன்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினியூஸ். தென் ஆப்போசிட் சைடு ஈக்குவல் டு ஹைபாட்டினியூஸ் இன்ட்டு சைன் தீட்டா. அதாவது ஹைபாட்டினஸ் வந்து எஃப் இன்ட்டு சைன் தீட்டா ஆப்போசிட் சைடு கிடச்சிரும். இந்த லென்த்தும் ஈக்குவல். இது எஃப் சைன் தீட்டானா இதுவும் எஃப் சைன் தீட்டா. ஓகே, இப்படி தான் இந்த லென்த்து கிடைக்கிது. அண்ட் தென் ஐ கேப் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இது தீட்டா அப்படின்னா இது ஆப்போசிட் சைடு, இது வந்து அட்ஜசன்ட் சைடு. ஸோ அட்ஜசன்ட்டையும் ஹைபாட்டினியூஸை ரிலேட் பண்ணுற ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் காஸ் தீட்டா ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினியூஸ். ஓகே, therefore அட்ஜசன்ட் இந்த லென்த்து தேவை அட்ஜசன்ட் ஈக்குவல் டு ஹைபாட்டினியூஸ், அதாவது எஃப் இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ அப்படி தான் நம்மளுக்கு ஐ கேப்போட காம்பனன்ட் கிடைக்குது. ஸோ இப்போது ரிசல்டன்ட் வெக்டார் எப்படி எழுதலாம்? எஃப் வெக்டார் ஈக்குவல் டு எஃப் காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் எஃப் சைன் தீட்டா ஜே கேப். ஓகே, ஸோ இதுதான் இந்த ரிசல்டன்ட் வெக்டார். ஓகே, ஸோ அண்ட் தென் இன்னொன்று என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா, சிமிலர் வெக்டார்ஸ் வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணால் ஐ கேப்ஸ் கிடைக்கும். அதாவது ஐ கேப் டாட் ஐ கேப், ஜே கேப் டாட் ஜே கேப், கே கேப் டாட் கே கேப் பண்ணிங்கன்னா அது வந்து ஈக்குவல் டு 1. சிமிலர் வெக்டார்ஸ் டாட் ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு 1 கிடைக்கும். டிசிமிலர் வெக்டார்ஸை வந்து டாட் ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து 0 கிடைக்கும். ஐ கேப் டாட் ஜே கேப், ஜே கேப் டாட் கே கேப் ஆர் கே கேப் டாட் ஐ கேப் பண்ணிங்கன்னா 0 கிடைக்கும். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் அ ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இப்போ இந்த பிளாக்கை வந்து நம்ம எக்ஸ் டைரெக்ஷனில் மூவ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ displacement is along I cap, right? So displacement is along I cap. So what we have to do is நம்ம என்ன பண்ணோம்? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணணும். ஃபோர்ஸ்ன்றது நம்ம வந்து காம்பனன்ட்ஸ் ரிசால்வ் பண்ணி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எஃப் காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் எஃப் சைன் தீட்டா ஜே கேப். அண்ட் தென் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் அலாங் ஐ கேப், ரைட்? ஐ ஆக்சிஸில் மூவ் பண்ணுறோம். ஸோ அதனால் எக்ஸ் ஐ கேப். எக்ஸுன்றது எவ்வளோ தூரம் மூவ் ஆயிருக்கு அப்படின்ற மேக்னிடியூட், ஐ கேப்ன்றது வந்து அதோடைய டைரக்ஷன். ஸோ இப்போ இதை நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா we will get f x cos theta I cap dot I cap
ப்ளஸ் எஃப்எக்ஸ் சைன் டீட்டா ஜே கேப் டாட் ஜே கேப். ஓகே, ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜே கேப் டாட் ஐ கேப் பண்ணிங்கன்னா டிஸ்சிமிலேட் வெக்டர்ஸை டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அது வந்து 0 ஆகிடும். ஸோ இந்த டேர்மை ஒமிட் பண்ணிவிட்டு நம்ம எஃப் ஈக்குவல் டு எஃப்எக்ஸ் காஸ் டீட்டான்னு எழுதிக்கிறோம். சின்ஸ் ஐ கேப் டாட் ஐ கேப் ஈக்குவல் டு 1, அதனால தான் நம்மளுக்கு ஒர்க் டன் ஈக்குவல் டு எஃப் டாட் எக்ஸ்ன்னு சொல்லி கிடைக்குது. ஓகே, அண்ட் தென் வி வில் சி வாட் இஸ் எனர்ஜி. ஸோ எனர்ஜினா என்ன அப்படின்னா வந்து எனர்ஜி இஸ் நத்திங் பட் எபிலிட்டி டு டூ ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது ஒரு வேலையை செய்யறதுக்கு ஆனால் எபிலிட்டி தான் எனர்ஜின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதுதான் எபிலிட்டி, ஒர்க்குக்கும் எனர்ஜிக்கும் உள்ள ரிலேஷன். ஓகே, இஃப் யூ ஹாவ் எனர்ஜி தென் வி கேன் ஏபிள் டு டூ சம் ஒர்க். ஓகே, அப்படி லிட்ரலாக சொல்லலாம். இப்போது எனர்ஜி வந்து 2 types ஆஃப் எனர்ஜிஸ் ஆர் தேர். ஒன் இஸ் கைனடிக் எனர்ஜி, another one is potential energy. So kinetic energy is the energy possessed by a body during its motion. Okay, potential energy is the energy possessed by the body at rest. Okay, so simple energy of the body in motion is nothing but a kinetic energy, or energy of the body at rest is nothing but a potential energy. Then we can write the total energy as E is equal to K plus V. Okay, total energy என்றது என்ன அப்படின்னா kinetic energy plus potential energy is nothing but the total energy. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டு இந்த கைனடிக் எனர்ஜியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் எப்படி ரிலேட் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த கேஸில் நான் என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு பாலை வந்து x ஈக்குவல் டு 2h அப்படின்ற ஹைட்லேருந்து நம்ம தரைக்கு கிரவுண்டுக்கு போடுறோம் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அ கிராவிட்டி. ஓகே, ஸோ பால் என்ன ஆகும், கிரவுண்டை நோக்கி கீழே வரும். அப்படி வரும்போது x ஈக்குவல் டு 2h அப்படின்ற இடத்துல பாலுடைய எனர்ஜி என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து ஈக்குவல் டு ஒன்லி த பொட்டென்ஷியல் எனர்ஜி, அப்படி இல்லைனா கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக மட்டும்தான் இருக்கும். ஏன் அப்படி இது கிராவிடேஷனல் பொட்டென்ஷியல் எனர்ஜியாக மட்டும் இருக்குது அப்படின்னா, அது டாப் மோஸ்ட் ஹைட்டில் வந்து இனிஷியல் வெலாசிட்டி வில் பி ஈக்குவல் டு 0. ஸோ அப்போது கைனடிக் எனர்ஜி 0. தென் வி ஹாவ் ஒன்லி த பொட்டென்ஷியல் எனர்ஜி. அதுவே இது வந்து x ஈக்குவல் டு ஹெச் அப்படின்ற பொசிஷனுக்கு வந்துச்சுன்னா அந்த பால் மூவ் ஆகிட்டுருக்கும், as well as it is above the ground, right? Therefore it will have kinetic energy as well as potential energy இருக்கும். Therefore half mv ஸ்கொயர்ன்றது வந்து kinetic energy term ப்ளஸ் mgh வந்து potential energy term. ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு 2h அப்படி இருக்கிறதுனால mg2hன்னு போட்டிருக்கோம். செகண்ட் கேஸில் வந்து x ஈக்குவல் டு h இருக்கிறதுனால mgh. இதுதான் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா. half mv ஸ்கொயர் வந்து kinetic energy ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல வந்து மிடில் வந்து the ball will move as well as it is above the ground surface. Therefore we are having half mv square plus mgh. ஓகே, முன்னாடி ஃபார்முலா நீங்கள் பார்த்தோம்ல. ஸோ kinetic energy ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்ற மாதிரி kinetic energy ப்ளஸ் பொட்டென்ஷியல் எனர்ஜி. பட் இந்த கேஸில் வெலாசிட்டி 0 அப்படி ஆகிறதுனால நம்மளுக்கு வந்து பொட்டென்ஷியல் kinetic எனர்ஜி வந்து 0வாக இருக்குது. we are having only potential energy. and தேர்ட் கேஸ்க்கு வாங்க. தேர்டு கேஸில் இட் இஸ் நியர்லி just above the ground as height x tends to 0, we have only the kinetic energy term. இப்போது h வந்து 0h அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், kinetic energy term மட்டும்தான் இருக்கும், just above the earth surface. ஓகே, நம்ம ஒரு பிளாட் போட்டோம் அப்படின்னா பொட்டென்ஷியல் எனர்ஜி வர்சஸ் வேரியேஷன் ஆஃப் பொட்டென்ஷியல் எனர்ஜி வர்சஸ் kinetic எனர்ஜி பண்ணோம் அப்படின்னா வந்து ஸோ இது பொட்டென்ஷியல் எனர்ஜி, ஓகே, இது kinetic energy. black color potential energy, blue color is kinetic energy. ஸோ kinetic energy கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக பொட்டென்ஷியல் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். பொட்டென்ஷியல் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக kinetic எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அட் த மிடில் பாயிண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜியும் kinetic எனர்ஜியும் சேமாக இருக்கும். ஓகே, ஸோ அட் த மேக்ஸிமம் ஹைட் பொட்டென்ஷியல் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும், kinetic எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும். ஓகே, அதே மாதிரி கிரவுண்டு கிட்ட kinetic எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும், பொட்டென்ஷியல் எனர்ஜி மினிமமாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த கிராஃப் நம்மளுக்கு சொல்லுது. ஓகே, தேங்க்யூ.